எல்லாரும் இந்த இந்துத்துவாங்க இந்துத்துவம் இல்லை ஒன்றும் கிடையாது. இந்து மக்களுக்கு இந்துத்துவம் நம்ம வேற யாரும் வருவாங்க. எல்லாருமே சொல்றாங்க இங்கே இந்த போராட்டத்தை நடத்துறது இந்துத்துவாவா பிஜேபி இந்து மக்கள் கட்சிக்கிறாங்க. சரி, எங்களுக்கு குரல் கொடுத்தா அவங்க இருக்காங்களே, வேற யாரும் இருக்கா? இப்போ அவங்க வராமல் யாரும் வர போறா? ஏன்னா கடந்த 35 வருடம் எங்களோட போராட்டத்துக்கு அவங்க தான். இது எதுவும் மாற்ற முடியாது. வேற இந்த ஊருக்காரங்க எல்லாருமே வேற யாரும் கிடையாது. அவங்கள நீங்கள் தனி பண்ண அப்படின்னு சொல்ல முடியாது. ஒரு சில காரணத்துக்காக நம்ம மறுக்க முடியாது. இது யாரும் வற்புறுத்தி கொண்டு வரல. ஒரு சில கூட்டத்தில் அவங்களுக்கே தெரியும். அது கட்சிக்காரங்களாக இருந்தாலும் 100 ரூபா 200 ரூபா கொடுத்தா தான் வருவாங்க. இங்கே யாருக்குமே கொடுக்கல, நாங்கள் யாருக்குமே கொடுக்கல. இது ஒரு 2 நாளில் எடுத்த முடிவு. வந்தவுடனே எல்லாரும் வாங்கணும்னா எல்லாம் நன்றி சொல்லிட்டாங்க. இந்த பொதுமக்களுக்கு ரொம்ப நன்றி, அது இந்த பெண்களுக்கு ரொம்ப நன்றி. எதுக்கு நன்றினா, ஒரு மணி நேரம் நம்மளால் இங்கே உட்கார முடியாது. ஒரு 9 மணிக்கு ஆரம்பித்தோம், கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு 12 மணிக்கு மேலே ஆயிடுச்சு. இவ்வளோ நேரம் பொறுமை காத்து எல்லாரும் பிள்ளைக்குட்டியை வச்சுட்டு வந்து இவ்வளோ நேரம் இருக்கிற பெரிய விஷயம். அவங்களுக்கு போனானா ஒரு நன்றி. இந்த பாட்டு பாடின அந்த அம்மாவுக்கு எனக்கு ரொம்ப நன்றி. ஏன்னா பாட்டு பாடுறது சாதாரண விஷயம் கிடையாது. ஏன்னா எல்லாரும் கேள்வி தான் பண்ணுவோம். இந்த கேள்வி பண்ணுறதுக்கு தான் ஆள் நிறையா இருக்குது. ஏன்னா ஒரு இசையோடு பாட்டு பண்ணால் தான் அந்த பாட்டு போய் சேரும். சும்மா மயக்கப்படுத்தி மாநிலம் அது கேள்வி முட்டுமான்னு தெரியும். அதை வச்சு தயவு செய்து யாரும் கேள்வி பண்ண வேண்டாம். தம்பி காளிக்கு ரொம்ப நன்றி. ஏன்னா நாங்களாம் பஜனை பாட்டு பாடினவங்க, பாதயாத்திரை போய் அதை வச்சு அவ்வளோ தூரம் எந்த சுத்தமாக பாடுறோம். ஏன்னா நாங்கள் யாரும் மேடை பேச்சாளர் இல்லை, சரளமாக பேசக்கூடிய ஆட்கள் கிடையாது. எல்லாரும் ஒரு ஊருக்காரங்க, இங்கே உள்ள வேலை பார்க்குறோம். எல்லாருமே ஒரு ரிலீஸ் ஆனவங்க தான். ஒரு கொத்தனார், ஒரு டிரைவராக, ஒரு பெயிண்ட் அடிக்கிறவங்க. பெண்கள் சமயம் வீட்டில் பார்க்குறவங்க தான். அவங்க பேச்சாளர்கள் கிடையாது. மற்றபடி வீட்டில் எல்லாத்தையும் கொடுப்பாங்க, அது வேறு விஷயம். ஆனால் மேடையில் வந்துட்டா யாருமே கொஞ்சம் அர்த்தம் செய்யும். அது வச்சு இவ்வளோ தூரம் நீங்கள் வந்ததுக்கே உங்களுக்கு ரொம்ப நன்றி. வராதவங்களுக்கு நன்றி. ஏன் வரலன்னா, இங்கே ஒரு 50 பேருக்கு தான் தெரிஞ்சுன்னு சொல்லி ஒரு சின்ன ஒரு பரம்பரை ஆகிட்டாங்க. அது வச்சு கொஞ்சம் தேக்கமாயிடுச்சு. இல்லைன்னா நீங்கள் வந்துருப்பாங்க எல்லாரும். பரவாயில்ல, வரலன்னா பரவாயில்ல. ஏன்னா நீங்கள் சனிக்கிழமை அவங்கவுங்க வேலைக்கு போனோம்ல, போனால் தான் அவங்கவுங்கன்னு சொல்லணும். ஒரு வாரம் கழிச்சு கரெக்டாக சனிக்கிழமை எல்லாத்தையும் சம்பளம் போடுவாங்க. இங்கே எவ்வளோ விழுதுங்களா எல்லா பெண்களும் வேலை பார்க்குறாங்க. அதே சொல்லி இன்றைக்கி அவங்களால வர முடியல. ஆனால் வந்த போய்ட்டு நன்றி. பெண்களுக்கு தாய்மார்களுக்கும் இதையும் போய் நாங்கள் எல்லாத்துக்கும் நன்றி. இதையும் போய் தீபத்தை இன்னைக்கு நேற்று பிரச்சனை கிடையாது. 35 ஆண்டுகளாக பேசிக்கிட்டு தான் இருக்கோம். பேசிக்கிறேன் நீதித்துறையை அவ்வளோ சீக்கிரம் அவங்களுக்கு சாதாரண நீதித்துறை நினைச்சா எவ்வளோ பெரிய ஆளாக இருக்குது. சாதாரண எல்லாரும் அது அவங்க பிடிச்சி அதிகாரம் நீதித்துறை அவ்வளோ பெரிய நீதித்துறையாக தமிழக அரசு ஏற்றுக்க மறுக்கிறது. நீங்கள் நீதி கொடுத்தாலும் உத்தரவு கொடுத்தாலும் நாங்கள் மேலே ஏற்றுக்க மாட்டோம். பரவாயில்ல, இந்த அளவுக்கு போட்டு எங்களோட நிற்கிறீங்க. காவல்துறைக்கு ஒரு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா நீங்கள் அன்றைக்கி தடுக்க வச்சு இந்த வரைக்கும் பார்லிமெண்ட் வரைக்கும் எங்களோட தகவல் போய் சேர்ந்துருக்கு. ஏன்னா திருப்பரங்குன்றம் ஒரு சின்ன ஒரு தமிழ்நாட்டுக்குள்ளேயே முடிஞ்சிருக்கும். மற்றபடி முருகனோட முதல் படம் அப்படின்னு எல்லாத்துக்கும் தெரிஞ்சாலும் பார்லிமெண்ட் வரைக்கும் போகிற அளவுக்கு கொண்டு போயிருக்கீங்க. அன்னைக்கு நீங்கள் தடுக்கலன்னா நாங்கள் ஒரு 4 பேர் மேலே தீபாவளி எடுத்துட்டு 8 பேர் மாவட்டம் வருவோம். பரவாயில்ல, கருத்து ரொம்ப நன்றி. இந்த தூரத்துக்கு பார்லிமெண்ட் அளவுக்கு போனதுக்கு. ஆனால் தடுப்பு இதோடு நிற்காது. நீங்கள் இந்த வருஷம் தடுக்கலாம், இன்னும் சொல்ல போனால் ஒரு 2 வருஷம் தடுக்கலையா, அவ்வளோதான். அதுக்கு மீறி மக்கள் எழுதுவாங்க. அவங்களோட நீங்கள் விரும்ப முடியாது. ஏன்னா மக்கள் அதுக்கு நீங்கள் எந்த சக்தி கிடையாது. கடவுள் நினைச்சாங்கன்னா மக்கள் அவங்களால எது வேணாலும் செய்ய முடியும். கடவுளே நம்ம தான் முன்னிலைப்படுத்தணும். ஒரு நேரம் கடவுள் ஏன் வேடிக்கை பார்க்குறாங்கன்னா கேட்குறாங்க, ஏன் கடவுளை கூட வேடிக்கை பார்க்குறாரு, ஏன் அவருக்கு சக்தி இல்லையா, ஏன் மேலே ஏற்ற மாட்டேங்கிறாரு அப்படின்னு. அப்படிலாம் கிடையாது. கடவுள் மனித ரூபத்தில் ஒரு எல்லா சக்தி ஒன்றும் முடி இந்த மக்கள் ரீதியாக ஒரு நாளைக்கு மேலே காப்பி இதுவாக ஏற்றி ஆகலாம். அது இந்த வருடம் தடுக்கலாம். நீங்கள் அடுத்த வருடம் யாராலையும் எங்களை தடுக்க முடியாது.
வேற ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன். இந்த திருப்பரங்குன்றத்துல ஏற்கனவே இந்த போக்குவரத்துக்கு இடத்துல இருக்கு. ஏன்னா அது இன்னைக்கு பேசுனாங்க. நாங்கள் இந்த ஊர் கிராமம் போய் காவல்துறையுடைய கலெக்டர் ஆஃபீஸில் வந்து மனு கொடுத்துட்டோம். இங்கே ஏற்கனவே மண்டபங்கள் நிறையா இருக்குது. இது போக தீபாவளி இது போக நிறையா நாள் முகூர்த்த நாள் லொட்டு நிறையா வந்துச்சு. அது மாதிரி இடையூறுகள் வந்து இது ரொம்ப இடத்துல இருக்குது இந்த போக்குவரத்துக்கு. அதுக்கு வந்து சரி பண்ணுறதுக்கு இங்கே யாரும் வழிவகுக்க முடியல. இங்கே வந்து தீபத்தை ஏற்ற தடுக்கிறதுக்கு ஆள் நிறைய பேர் இருக்காங்க. ஒரு ஊரில் 100 பேர் இருக்கீங்க. நாங்கள் ஒரு மனு கொண்டு போய் கொடுத்தா இது கிராமமே கிடையாது, கலெக்டர் ஆஃபீஸில் போனவங்க கிராமமே கிடையாது, நாங்கள் தான் கிராமம்னு சொல்லி ஒரு குரூப்பு கிளம்பிருச்சு. சரி, மிக்க மகிழ்ச்சி தான். அவங்களும் இந்த ஊருக்காரங்க, அவங்களும் கிராமம் தான். என்ன அவங்க வந்து எங்களோட பயணம் பண்ணியிருக்கணும். எங்களுக்கு எதிராக நிற்கிறாங்க. எங்கள் ஒன்றும் பிரச்சனை இல்லை, எதிராக நின்று போங்க. அதே மாதிரி மற்ற விஷயத்துல எதிராக நிற்கணும்ல. எல்லா